முதல் 9 வரை வேகமா வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 5வது வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒரு முறை வாசிக்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து 26:5. அப்பொழுது நீ கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான இருந்தான். எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஆமேன். அங்கே நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பு மோசே அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை கற்பித்து கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கானான் தேசத்துக்கு தேவன் சுதந்தரித்து கொடுக்கிற அந்த தேசத்திற்கு அவர்கள் போன பின்பு, நல்லா கவனிக்கணும், ஒரு இஸ்ரவேலனும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொருவனும் தேவனால் மீட்கப்பட்ட அந்த அவருடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே கவனிங்க. அப்புறமா நீங்கள் பாருங்கள். அங்கே அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், ஒவ்வொரு இஸ்ரவேலன் என்ன செய்ய வேண்டும், வருஷத்துக்கு ஒரு முறை போய் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் தங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் விதைக்கிற விதைகள், அவர்களுடைய தானியங்கள், அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய தசமபாகங்கள், காணிக்கைகள், பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஆசாரியின் இடத்தில் அதை கொடுத்து விட்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டுமா, நாங்கள் அழிவுக்கு அப்பொழுது நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டிய, தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படி என்று அங்கு அவர் சொல்லுகிறார். என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமைத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சொல்லுங்களே லூயா. நீங்கள் ஒவ்வொரு முறையும் போய் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று
இதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். எங்கள் தகப்பன் முற்பிதா யாருன்னு கேட்டால் சீரியா தேசத்தான், அழிவுக்கு ஏதுவாக இருந்தவன். அல்லேலூயா. கொஞ்ச ஜனமாய் இருந்தவர்கள். நீர் எங்களை என்ன செய்தீர்? கிருபையாய் எங்களை ரட்சித்து நாங்கள் எகிப்துக்கு போயிருக்கும் போது கொஞ்ச ஜனங்களாய் இருந்து எகிப்தியராலே நாங்கள் ஒடுக்கப்பட்ட போது, அழிவுக்கு நேராக இருந்த போது நீர் எங்களை கிருபை என்ன செய்தீர்? எகிப்தின் கையிலிருந்து எங்களை விடுவித்து இப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபையில் வாழ்கிற நாமும் இப்படிப்பட்ட காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு முறையும் புதிய ஏற்பாட்டு எப்படி பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மறக்காதபடி சொல்ல வேண்டும். அவர்கள் அல்லேலூயா, அவள் ஒவ்வொரு வருடமும் வந்து குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தில் நின்று தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்கள் வசனித்து சொல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து சொல்லலாம். நாமும் அழிவுக்கு ஏதுவாக இருந்தவர்கள். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் ஜனம்னா பலன் இல்லாமல் இருந்தவர்கள், அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு இருந்தவர்கள். நாம் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? உலகத்தால் எப்படி இருந்தோம்? அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு இருந்தோம். அல்லேலூயா. விடுதலை இல்லாமல் இருந்தோம். கர்த்தர் கிருபையாக நம்ம எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உண்மையான உணர்வு, இந்த உண்மையான அந்த அன்பை, இந்த நேசத்தை, இந்த நன்றி அறிதலை, இந்த வெளிப்பாடை தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்து உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் தந்த அந்த மீட்பு, தேவன் தந்த அந்த வாழ்வு, தேவன் தந்த அந்த ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை பிள்ளைகள் யாவருமே அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தினமும் அதை நம்ம உணர்கிறோமா தேவனுடைய சமூகத்தில்? இது அறியாமல் போகும்போதே நம்ம ரட்சிப்பை விட்டு தூரம் போயிடுறோம்னு அர்த்தம். நம்ம எப்போ இது அறியாமல் போகிறோம், இது எப்பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம உணராமல் போகிறோமோ, தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை, அவர் கொடுத்த சிலுவையில் கொடுத்த விலைக்கரையத்தை நாம் எப்பொழுதும் மறந்து போகிறோம். அப்பொழுதே நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பிலிருந்து, அந்த ரட்சிப்பின் நிலையிலிருந்து நம்ம தூர போகிறோம்னு அர்த்தம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பாப்பா. ஒரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். நீ இதை அறிக்கையிட்டுக்கிட்டே இரு, உன் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்லுவார். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அப்போதான் அவர்கள் தேவனை மறவாமல் தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் தொடர்ந்து நினைவு கூர்ந்து தேவனை பின்பற்ற முடியும். அவர்களை வந்து கர்த்தர் அவர் என்ன நிலையிலிருந்து கொண்டு வந்தார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. நாம என்ன நிலையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை மறந்துடக்கூடாது. அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, அவர்களுக்கு செழிப்பு வருகிறது, அவர்கள் நீதிமானா மாறுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார், அவர்களை பெரிய ஜாதியாக்குறார், அவர்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்கிறார், அவர்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அதனால நீ என்ன செய்யாத, பெருமை கொண்டு ஏதோ என்னுடைய நீதி, என்னுடைய பெரிய உத்தமம் என்று சொல்லி உன்னை நீயே என்ன செய்து கொள்ளாத, பெருமை பாராட்டி அழிந்து போகாத. நீ என்ன செய்ய வேண்டும்? அழிவுக்கு ஏதுவாக இருந்தவன். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கொஞ்ச ஜனமாய் இருந்தவர்கள், பலனற்று இருந்தவர்கள், அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். சொல்றது புரியுதுங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்ப இதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர வேண்டும். நான் ஏதோ இங்கே வந்தோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, தேவன் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், தேவன் நம் வாழ்விலே கிரியை செய்கிறார் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பை அறியாமல் இருந்தோன்னு சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அறியாமல் போக போக தான் பின்னாட்களில் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. போக போக அவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தாங்க. எப்போ அவர்கள் முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தேன், தேவன் என்னை எப்படி ரட்சித்தார் என்பதை அவர்கள் எப்பொழுதும் மறந்து போகிறார்களோ அதோடு கூட அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
தேவனை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்குள்ள உலக காரியங்கள் வர ஆரம்பித்து விட்டது, பாவங்கள் வர ஆரம்பித்து விட்டது. நல்லா கவனிக்கணும், இச்சைகள் வர ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு அழிவுக்கு நேரானா என்ன தெரியுங்களா? முழு உலகமே, மனுகுலமே எப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருந்தார்? மனுகுலமே எப்படிங்க வைத்திருந்தார்? அழிவுக்கு நேராக தான் கர்த்தர் வைத்திருந்தார். சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு. மனுகுலத்தை கர்த்தர் எப்படி வைத்திருந்தார்? ஏன்? அவனுக்குள்ள பாவம் இருந்ததுனால. பாவம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மரணம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆமாம், தேவனுடைய கிறிஸ்து கிருபை வரமோ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு எப்படி கிடைக்கிறது? நித்திய ஜீவன். கிருபையினாலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை, அழிவுக்கு நேராக இருந்தவர்களுக்கு வாழ்வை தருகிறார் தேவன். அப்போ சீரியா தேசத்திலிருந்து ஆபிரகாமை புறப்பட பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்போ அவர்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்து அவர்கள் அழிவுக்கு நேராக இருக்கும்போது தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அழிவுக்கு நேராக, அவன் சந்ததியெல்லாம் அழிவுக்கு நேராக வர வேண்டியது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் மூலமாக இந்த ஜனங்களை அழிக்காதபடி என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறார். இதை நீ ஒரு நாளும் மறக்காமல் இருக்கணும் அப்படின்றார். நான் பின்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதை கவனித்தீர்கள் என்றால் நான் பின்னாடி வருகிற காரியத்தை சொல்லுகிறேன். சொல்றது கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த உணர்வு ஒரு சபை விசுவாசிக்கு, சபைக்கு தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் முதல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான் அழிவுக்கு நேராக இருந்த என்னை கிறிஸ்து இயேசு ரட்சித்தார் அப்படின்னு சொல்றவங்க முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அழிய சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அந்த உணர்வு இல்லாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அழிவுக்கு நேராக இருந்தவர்கள் நாம. சொல்றது புரியுதுங்களா? பாதாளத்தின் வல்லடியிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். மரணத்தின் விளிம்பிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எங்கிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார்? மரணத்தின் விளிம்பிலிருந்து தான் கர்த்தர். அழிவுக்கு நேராக இருந்தவர்கள் தான் நாம. ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்படலைன்னா, நம்ம ரட்சிக்கப்படாதவர்களுடைய முடிவு என்னங்க? நான் தான் சொல்றேன், பாவத்தின் சம்பளம். சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக தான். நீ ரட்சிக்கப்படலை, இந்த ரட்சிப்பில் நிலைத்தில்லைன்னா நம்மளுடைய அந்த மனிதனுடைய முடிவு என்னன்னு சொல்லப்படுகிறது. வேதம் தெளிவாய், வேத சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் சொல்லல, வேதம் இதை. நீ ரட்சிப்பில் நிலைத்தில்லைனாலும் சரிதான், ஒருத்தன் ரட்சிக்கப்படலான்னு சரிதான், அவன் எதுக்குள்ளதான் இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவன் பாவத்துக்குள்ள இருக்கிறான். பாவத்தினுடைய சம்பளம் என்னது? மரணம் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பில் நிலைத்தில்லாம நம்ம பின்வாங்கி போனோம்னா பாவத்துக்குட்பட்டு தான் போகிறோம். மறுபடியும் ரட்சிப்பை மறுதலித்து போகிறோம். அப்ப எதுல போகிறோம்? நம்ம மறுபடியும் அழிவை நோக்கி தான் போகிறோம், மரணத்தை நோக்கி தான் போகிறோம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ பாவம் வந்த மனிதனுக்குள்ளே மரணமும் வந்தது. நான் தான் கடந்த வாரம் சொன்னோம், அவருடைய இரக்கத்தினாலே மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். சொல்றது புரியுதுங்களா? அழிந்து போக வேண்டிய நமக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார்? நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். இது எதை தட்டி சொல்லுங்க பாப்போம். என்ன ஜீவன் இது? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர். அதை மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது? அந்த யோவான் புஸ்தகத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் என்னென்றைக்கும் உனக்கு தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தண்ணீர் எப்படிப்பட்டது? நமக்குள்ள இருக்கிறது என்னது? ஜீவன். கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். சாவு நமக்கு ஆதாயமாக இருக்கிறது. நல்ல உணர்ந்துதான் நல்ல பலமா கைகளை தட்டி சொல்லுங்களேன். கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இப்ப நாம அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவன் என்ன செய்கிறது? இந்த ஜீவன் யார் மூலமா கிடைக்கிறது? உள்ளான மனுஷன், மரித்து போயிருந்த மனுஷன், அழிவுக்கு நேரான மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு இயேசு என்கிறவரை நாம் அறிகிறதுனால அவர் என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை மன்னித்து, அந்த அக்கிரமத்தை நமக்கு மன்னித்ததினால தேவன் நமக்குள்ள வருகிறார்.
ஜீவன் வருகிறார். அவர்தான் என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கிறவர், அவர்தான் என்றென்றைக்கும் இருக்கிறவர். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் நாசியிலே சுவாசத்தை அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் ஊதினார். அப்பதான் அவன் ஜீவாத்துமா ஆனான். அப்ப தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இல்லாம நம்ம உயிர் இல்லை. இப்ப பாவம் வந்தோன்னே அது மரணம் ஆயிடுச்சு அவனுக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மீண்டும் தேவன் அந்த மீட்பின் மூலமாகத்தான், ரட்சிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜீவனை அனுப்புகிறார். இப்போ உன்னுடைய உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான்றதை நீ மறந்துடக்கூடாது. இப்போ உன்னுடைய உள்ளான மனிதன் அழிவுக்கு ஏதுவானவன் அல்ல, அது வாழ்வதற்கு ஏதுவான மனிதனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம சரீரம் மரித்து போகுது, மண்ணுக்கு போகுது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவி தேவனிடத்தில் போகிறது. தேவன் தந்த இந்த ஆவி என்ன செய்கிறது? அவரிடத்தில் போயிருதான். ஆத்துமா அதான் உள்ளான மனுஷன். சொல்லுங்க நல்ல கரங்களை உயர்த்தி. இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இந்த ரட்சிப்புடன் நிலைத்திருந்து அவனுக்குள்ள ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அவன் எங்க போகிறான்? இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறான். தேவனுடைய சமூகத்துக்கு போகிறான். அவன் நல்ல முழுப்பல் ஆபிரகாமுடைய மடிக்கு போகிறாங்க. கரங்களை தட்டி நல்ல பலமா தான் சொல்லுங்களேன் பாப்போம். அது மரணத்துக்கு ஏதுவான இதுவா இருந்தா, ரட்சிப்புக்குள்ள நிலைத்திராத ஆத்துமாவா இருந்தா எங்க போகுது? மாதாளத்துக்கு போகுது. ஐஸ்வர்யான எங்க இருக்கிறான்? சொல்லுங்க. மரணத்துக்குள்ள போய் இருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். அப்போ இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் நமக்கு இன்றைக்கு இதெல்லாம் விளங்காமையே இருக்கும். அதனால தான் அவன் சொல்லுகிறான், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தீர்க்கதரிசி இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் சில பேர் சொல்லியும் சரியாக கேட்கல, நீங்கள் என்ன பண்ணுங்க, லாசரை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா அங்கே தீர்க்கதரிசிகளும் மோசே உண்டு, அங்கே யார் போய் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க இவங்க, அவர்களுக்கு முதல்ல அவர்கள் செவி கொடுக்கட்டும்ன்ற. சொல்லுங்கள், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பாப்போம். அப்போது இன்றைக்கு யார் என்ன நடந்தாலும் நம்ம செவி, இன்னைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு நம்ம சரியாக செவி கொடுத்து இந்த சத்தியத்தை ஒழுங்காக கேட்டு நம்ம வாழ்ந்து இதுக்கு நன்றி உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தில் மரித்து போன என் ஆத்துமாவை, அழிவுக்கு ஏதுவான என் ஆத்துமாவை மீட்டு ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமா மீட்பரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அளவற்ற கிருபையினாலே நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்தீரே. சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி. என்று தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? நாம் எது வரைங்களா மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவரே, நீங்கள் இந்த வாரம் தந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் தந்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், தந்த உடைக்காக ஸ்தோத்திரம். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அது தீர்ந்து போச்சு, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல உயர்வு வந்துருச்சு, ஸ்தோத்திரம். இது நல்லது, தப்பு கிடையாது. ஆனா எது முக்கியம் அதை நம்ம விட்டுறோம். எப்பவுமே இதையே தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறோம். உடைக்காக ஸ்தோத்திரம், வந்த வருமானத்துக்காக, உயர்வுக்காக ஸ்தோத்திரம், நன்மைக்காக ஸ்தோத்திரம். நான் எப்படியோ மோசமானவனா இருந்தேன், பரதேசியா இருந்தேன், இன்னைக்கு நல்லா என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். 4 பேர் முன்னாடி என்ன சாட்சியா வச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை அகப்படுறோம், அதுலேருந்து விடுதலை ஆகிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களாம்மா? நல்லா உணர்றீங்களா? ஆமாம், ஒரு முறையும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், எந்த நிலையிலும் நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு ரட்சிப்பு கொடுத்தீரே. சொல்லுங்க கையை உயர்த்தி. இதை ஒரு நாள் நீ மறக்காதே அப்படின்றார். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே, என் ஆத்துமாவை மீட்டீரே. அவர் சமூகத்தில் ஒரு நாள் அதிகாலை எழுந்து அவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் தந்த ரட்சிப்புக்காக, அதை ரட்சிப்புன்னு சொல்றோம், மீட்புக்காக. அலையில சொல்லுங்க, அழிந்து போக வேண்டிய மரணத்திலிருந்த என் ஆத்துமாவை மீட்டு ரட்சித்த ரட்சகரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமப்பா அப்படின்னு சொல்ல வேண்டும். நல்ல கைகளை தட்டி தான் சொல்லுங்களேன். இரண்டாவது என்ன சொல்லுகிறான்? கொஞ்சம் ஜனமா இருந்தோம். என்ன சொல்றான்? முதல்ல என்ன சொல்றாரு? அழிவுக்கு ஏதுவா இருந்தோம். சொல்லுங்க, முதல்ல என்ன சொன்னாரு? அழிவுக்கு ஏதுவா இருந்தோம். ரெண்டாவது சொல்றான், நாங்க கொஞ்சம் ஜனமா இருந்தோம். கொஞ்சம் ஜனம்னா என்ன? பலன் இல்லாதவர்கள். யாக்கோபு சொல்றாரு இல்லைங்களே, ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் வேகமாய், ஆதியாகம புஸ்தகம் 34 அதிகாரம் 30வது வசனம் வேகமா. ஆதியாகமம் 34:30. ஸ்தோத்திரம். யாராவது எடுத்தவங்க டக்குன்னு
நம்ம வேகமாக வாசிக்கணும். ம் 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 இங்கே சொல்கிறாரு பாருங்க, அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரியனும் பெர்சீரிடத்தில் என் வாசனையை கெடுத்ததினாலே என்ன செய்தீர்கள்? கலங்கம் பண்ணீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழிந்து போகும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே சிமியோனும் லேவியும் அந்த இடத்துல செய்த காரியத்தினால ஒரு தேசத்துக்கு எதிராக போய், ஒரு பட்டணத்துக்கு எதிராக போய் அவங்க தீங்கான காரியம் செய்துடுறாங்க. சீகம் பட்டணத்தில். சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்க மேம், உணர்ந்து கேட்குறீங்களா? எல்லாரும் கவனிச்சு கேட்குறீங்களா? ஒரு பட்டணத்தில் போய் எதிராக ஒரு தீங்கான காரியத்தை செய்துடுறாங்க அவங்க. அப்போது அங்கிருந்து அவர்கள் என்ன செய்துட்டு வந்துடுறாங்க. இவன் சொல்கிறான், எப்போ நாம் கொஞ்சம் ஜனம். சொல்கிறது புரியுதுங்களா? ஹலோ, பலன் கிடையாது நம்மகிட்ட, ஸ்ட்ரென்த்து கிடையாது, எதையும் போய் செய்வதற்கு திராணி இல்லை நமக்கு. கவனிக்கிறீங்களாங்க? அவர்கள் பெருங்கூட்டம், அவர்கள் வந்து நம்ம குடும்பத்தை வெட்டி போடுவார்களே என்று யாக்கோப்பு அந்த இடத்துல பயப்படுகிறான். அப்போ இவன் இந்த யாக்கோப்பு தான் அறிக்கை செய்கிறான். யாரு நாங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு நாங்க? கொஞ்ச ஜனம். அதை தான் மோசே வரும்போது சொல்றாரு, நாங்க கொஞ்ச ஜனமா இருந்தவர்கள், அழிவுக்கு ஏதுவா இருந்தவர்கள். இங்க யார் காப்பாற்றினது? தேவன். அந்த அந்த வசனத்தில் நீங்க 5வது வசனத்தை பாருங்க. பின்பு பிரயாணம் பட்டார்கள். 35:5. பின்பு பிரயாணம் பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம், உணர்ந்து. நல்லா புரியுதாங்க? ஹலோ, எத்தனையோ முறை எவ்வளோ விஷயங்களை எதிர்க்க முடியாம, ஜெயிக்க முடியாம, பேலன்ஸ் பண்ண முடியாம, பலன் இல்லாம, பண வசதி இல்லாம, ஆள் சப்போர்ட் இல்லாம, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்ததுனால தான் இதுவரைக்கும் தேவன் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். அதான் பாடணும், இது நீர் என்னோடு இருப்பதனால தான் இதுவரைக்கும் நான் ஜீவித்திருக்கிறேன்னு சொல்றோம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனையோ முறை பலன் இல்லை, பணம் இல்லை, எத்தனையோ விஷயத்துக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. கவனிக்கிறீங்களா? சொல்றது புரியுதாங்க? பல நேரங்கள் அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் உதவியா இருந்தார். மனித உதவி இல்லாத போது தேவன் நமக்கு உதவியா இருந்தார். பணம் நமக்கு உதவாத போது தேவன் நமக்கு உதவியா இருந்தார். எல்லா விதத்திலும் என்ன செய்தார்? தேவன் நமக்கு, அதான் சொன்னேன், தேவன் நமக்கு பலன். சொல்லுங்க சத்தமா, யார் நமக்கு பலனா இருந்தது? தேவன் நமக்கு பலனாக இருந்தார். பல நேரங்களில் விளங்குதாங்க? அவர் மாத்திரம் கூட இல்லைன்னா, அவர் மாத்திரம் ஆதரவா இல்லைன்னா, இந்த கொஞ்சம் ஜனமா இருந்தவர்கள் என்ன செய்திருப்பாங்க? அப்பவே அழிந்து போயிருப்பாங்க. ஆசாராஜா சொல்றானே, எவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இந்த கூட்டத்துக்கு எதிராக என்னால எதிர்த்து போக முடியாது. ஆனாலும் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறான். அப்போ இவர்கள் யாரை சார்ந்து வெற்றி பெற்றாங்க? ஏமா விளங்குதாங்க? யாரை சார்ந்து வெற்றி பெறாங்க? தேவனை சார்ந்து தான் வெற்றி பெறுகிறோம். நமக்கு பலன் இல்லாத போது, பணம் இல்லாத போது, மனித உதவி இல்லாத போது, செய்ய எந்த காரியம் செய்ய திராணி இல்லாத போது, இன்னைக்கு அநேகர் மறந்து போயிடுறாங்க தெரியுங்களா? அல்லேலூயா. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில, கண்ணீர் வடித்த நிலையில, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில, மனிதனுடைய உதவி இல்லாத நிலையில, எவ்வளவு மோசமான நிலையெல்லாம் கர்த்தர் உதவி செய்து தூக்கி எடுத்ததை மறந்துட்டு இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தாம எதையோ பேசிக்கிட்டு, எதுலையோ வாழ்ந்துக்கிட்டு, எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டமெல்லாம் இருக்கு. கர்த்தர் காப்பாற்றி, கர்த்தர் வாழ்வு தந்து, கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்து, அடிக்க ஒரு தடவை என்னுடைய குடும்பத்தார் இடத்துல நான் அதிகமாக யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை அதை தான் சொல்லுவேன். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆமா, இதுவரைக்கும் கர்த்தர் தான் நடத்துறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க. என் சகோதர இடத்துலலாம் சொல்லும்போது நான் அதிகமாக சொல்லுவேன், என் குடும்பத்தார் இடத்துல சொல்லும் போதெல்லாம் அதிகமாக சொல்லுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அவர் செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின கிருபைகளை மறந்து ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்ப வாழ வைத்தார், உயிர் கொடுத்தார், ஜீவன் தந்தார், இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில வைத்திருக்கிறார்னா
கர்த்தரை மகிமைப்படுத்தி நீ தேவனுடைய சமூகத்தில் போய் அதை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுன்றார். முதல்ல எதுக்கு அறிக்கையிடு? உன் ஆத்துமாவுக்கு. சொல்லுங்க கையை உயர்த்தி. முதல்ல உன் ஆத்துமா மீட்பு பெருசு. ஆமா, விளங்குதா? சபையை புரியுதுங்களா? ஆத்துமா மீட்பு பெருசா இல்லையா? அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், ஆத்துமா மீட்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நீங்கள் என்னாலும் காத்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆத்துமா மீட்பை மாத்திரம் தவற விட்டுறாதீங்க. எதுக்காகவும் தவற விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை நீ அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் ஆத்துமாவை மீட்டு ரட்சித்தவர், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதோடு கூட இதையே ரட்சித்தவர், ஒன்று சரியத்துக்கு வேண்டியதெல்லாம் தருவார் அவர். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். அழிவுக்கு நேராக இருந்த என் ஆத்துமாவை மீட்டு ரட்சித்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். எப்போ தேவ சமூகத்தில் வந்து நம்ம துதிக்கிறதே அதுக்கு தாங்க துதிக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் மகிமைப்படுத்தணும். இந்த ஆத்துமா ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் அவர் வருகையில் போய் சேர முடியும். அதை மறந்துடாதீங்க நீங்கள். இரண்டாவது பலன் இல்லைங்க. எத்தனையோ முறை பலன் கிடையாது. உலக பிரகாரமாக நான் வாழ்வதற்கு பல நேரங்களில் எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாமல் நான் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு எல்லாவற்றிலும் யார் உதவியாக இருந்தா? பாதுகாப்பாக இருந்தது யாரு? உதவியாக இருந்தது யாரு? பலனாக இருந்தது யாரு? தகுதியாக இருந்தது யாரு? என்னை பலப்படுத்தி 10 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு பலப்படுத்தி விட்டது யாரு? தேவன். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உதாரணத்துக்கு எடுத்துங்க, எத்தனையோ சிறு வயசுலேயே மறுத்து போகிறவங்களா உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மளை வளர்த்து ஆளாக்கி, அது ஒரு பெரிய கிருபை தான். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி யாரோடைய வாழ்க்கை முடியுது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து நடத்தி, ஜீவன் கொடுத்து நடத்தி வருகிறாரே, அவர் கிருபை. அல்லேலூயா. ஸோ அதை நம்ம அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். இரண்டாவது காரியத்தை அவர் சொல்லுகிறார், வாசிங்க. இரண்டாவது காரியம் உபாகமம் புஸ்தகத்தில் பாருங்கள், 26:6 வாசிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களாலும் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் என்ன செய்தார்கள்? கடினமான வேலையை சுமத்தினார்கள். அல்லேலூயா. அப்போது உலகம் என்ன செய்தது பிரியமானவர்களே? நம்மை ஒடுக்கி சிறுமைப்படுத்தி பாரத்தை நம்ம மேலே சுமத்தி இருந்த உலகம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தை தான் போய் திரும்ப திரும்ப சிநேகிக்கிறோம். விளங்குதாங்க உங்களுக்கு? அந்த இஸ்ரவேலர் பாருங்க, என்னதான் ஆண்டவர் அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு வந்தாலும் சிறுமைப்படுத்தியவர்கள் அவர்கள் தான், அவர்களை ஒடுக்கியவர்கள் அவர்கள் தான், அவங்க மேலே பாரத்தை சுமத்தியவர்கள் எகிப்தியர் தான். ஆனால் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து தேவன் அவர்களை நடத்திட்டு வர்றார். ஆனால் இவன் எதை தான் திரும்பி பார்க்குறான்? சத்தமா சொல்லுங்க, எதை திரும்பி பார்க்குறான்? எகிப்து தான் திரும்பி பார்க்குறான். அங்கே இருக்கிற காரியங்களை தான் இச்சிக்கிறான் அவன். இதை விட பேசாமல் எகிப்துக்கு திரும்பி போயிடலாமா என்ற எண்ணமே அதிகமாக அவனுக்கு வருகிறது. சொல்றது புரியுதாங்க? அப்போ உலகத்தில் நமக்கு உலகத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நம்ம ஒடுக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. நல்ல கைகளை வைத்து சத்தமாக சொல்லுங்க. நமக்கு வேணா அது பெரிய வாழ்க்கை மாதிரி உலகம் அப்படி தூரமாக இருக்கிற வரைக்கும் தெரியாது. நீங்கள் நல்ல உள்ளுக்குள்ளே உலகத்துக்குள்ளே நல்லா போய் எல்லாரோட ஒட்டி உறவாடி எல்லாத்துலேயும் போய் கலந்தா என்ன தெரியும்? உலகம் எவ்வளவு உன்னை ஒடுக்க முடியுமோ அவ்வளோ ஒடுக்க தான் பார்க்க முடிய, உன்னை ஒரு நாள் வாழ வைக்கிறதுக்கு வழியே சொல்லாது. எவ்வளோ கீழே இறக்க விட முடியுமோ சொல்லுங்க சத்தமா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்களேங்க, நல்ல முழு பலத்தோடு. என்ன சொல்லும் உலகம்? என்ன செய்யும்? எவ்வளவு உன்னை இறக்கி விட முடியுமோ, எவ்வளவு உன் வாழ்க்கையை ஒடுக்க முடியுமோ அவ்வளவு உன்னை ஒடுக்க தான் பார்க்கும். சொல்றது புரியுதுங்களா? உலகம் எதை சுமத்தது? பாரத்தை சுமத்தியது. சிறுமைப்படுத்தும், உன்னை அவமானப்படுத்தக்கூடிய உலகம் தான். நாம் எதை தேடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அதிகமா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இந்த உலகத்திலிருந்து என்னை மீட்டு ரட்சித்தீரே சொல்லுங்க. ஐயோ சத்தமே வரமாட்டேன். முன்னாடிகளோட சவுண்டு வரல. நல்ல பலமா, நல்ல முழு பலத்தோடு. உண்மையா இல்லையாங்க? நீங்க உண்மைன்னு சொன்னா நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லி அலையில சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதான் நடக்குது. உண்மைதானே? உலகம் என்னை ஒடுக்குது, உலகம் என்னை சிறுமைப்படுத்துகிற உலகம்.
உலகம் என் மேலே பாரத்தை சுமத்துகிற உலகம், பாவங்களை சுமத்துகிற உலகம். சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவோ உலகத்தில் நம்ம சுமைகளை சுமந்துட்டு இருந்தோம், அதிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவித்து இருக்கிறார், ரிலீஃப் பண்ணி விட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? ரிலீஃப் பண்ணி இருக்கிறாருங்க, நம்மளை விடுவிச்சிருக்கிறார். ஐயோ பிரைஸ் எல்லாம். ஆமாம், உண்மையாக விடுவிச்சிருக்கிறாரா? இல்லை இன்னும் நம்ம உலகத்துக்குள்ளேயே தான் போக நிறைய பேரை பாருங்க, அநேகரை திரும்ப திரும்ப உங்களுக்கு எது மேலே தான் ஆசை வருது? உலகத்தின் மேலே தான் ஆசை வருது, உலகத்தின் மேலே தான் இன்பம் வரும். அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ உலகத்தை திரும்பி பார்க்காத, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒளிந்து போகும். சொல்றது புரியுதுங்களா? உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னவா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இது மூணு தான் உலகத்துக்குள்ள இருக்கின்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுதான் இருக்கு. உலகத்துக்குள்ள போனால் அதுதான் இருக்கு. நம்மளை சிறுமப்படுத்துகிற காரியம், நம்மளை ஒடுக்குகிற காரியம், நம்ம மேல பாரங்களை சுமத்துகிற காரியம், இதிலிருந்து கர்த்தர் உன்னை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து மீட்டு இருக்கிறார் நம்மை. தேவன் மீட்கலைன்னா அவர்கள் எகிப்திலிருந்து என்ன செய்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒடுக்குதலிருந்து. சொல்லுங்க, கர்த்தர் அவ்வளவு 10 விதமான அற்புதங்களை செய்திருக்கும் போது அவன் விடுதலை கொடுக்கல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து நான் இவனுக்காக விளைக்கரையும் கொடுத்துருக்கிறேன்னு சாத்தான்ட்ட சொல்லலைன்னா அவனை சும்மா விட மாட்டாங்க உலகத்திலிருந்து. ஹலோ, நமக்கு தெரியல, அவருடைய விளைக்கரையத்தை பேசி தான் விளைக்கரத்தை நான் இவனுக்கு கொடுத்துருக்குறேன், அவனை ரிலீஃப் பண்ணி அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரிலீஃப் பண்ணி வாங்கியிருக்கிறார். அவனை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறார். நாம வந்து அதை உணர்ந்து அறிந்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம் அங்கதான் போறோம். அப்ப இவர்கிட்ட வந்து விடுதலை பெற்று கொடுத்தவரை மறந்துட்டு, மீட்டு கொண்டு வந்தவரை மறந்துட்டு இஸ்ரவேலர் என்ன பண்ணுது? அதனால தான் ஆண்டவர் அங்கே வந்து மோசே சொல்றார், இப்படிப்பட்ட நிலையில் இருந்த எங்களை நீரே விடுதலையாக்கி கொண்டு வந்தீர். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல முழு பலத்தோடு மீட்டு கொண்டார். அதுதான் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தில் 7ல் சொல்லுகிறார், எங்கள் என்ன செய்தீர்? எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னா மீட்டு கொண்டார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சத்தமா. அப்போ இவ்வளோ மோசமான உலகத்தின் பிடியில் இருந்த அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மளை மீட்டு இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார் நம்மை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்பு பெருசு. அது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வரைக்கும் மீட்கப்பட்டவர்கள் தான். சொல்கிறேன், அழிவுக்கு ஏதுவாக இருந்த நம்மை கர்த்தர் மீட்டல்ன்னு சொன்னால் நம்ம அழிவுக்குள்ளாக தான் போய் சேரணும். சொல்கிறது விளங்குதாங்க? நல்ல சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு. அப்போ தேவனுடைய அந்த மீட்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை அறிக்கை செய்ய வேண்டுமா? இஸ்ரவேலருக்கு அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் செய்தது மாத்திரமல்ல, கடைசியில் என்ன செய்தார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி மீட்பு அவங்களுக்கு அதுதான். அதோடு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மகிமையுள்ள தேவன் உங்களை என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதை எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிந்து அறிக்கையிட வேணும்ன்றார். இதுக்கு அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் விளக்கங்கள் இருந்தாலும் கூட எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நாம் வாசித்து தொடர்ந்து நாம் இந்த உபாகம் புஸ்தகத்தில் கடைசி பகுதியை பார்த்து நாம் ஜெபிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 1லிருந்து 7 வரை. ஒரு வேகமாய் சத்தமா வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து
நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்ய வைக்கிறார். கரங்களை தட்டி நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பாக்கியமான, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு, இந்த வசனம், இந்த வார்த்தையெல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. இன்னொரு சில வார்த்தை நிறைவேற போகுது. உட்கார வச்சுட்டார் அவர். உன்னதங்களில் அவரோடு கூட அமர பண்ணிட்டார் நம்மை. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. முதல் வசனம் சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதான் சொல்லப்படுது. எப்படி இருந்தோம், நம்ம என்ன செய்திருக்கிறார் தேவன் என்றுதான் அங்க ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களிலே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றது கவனிக்கிறீங்களாங்க? கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க பாப்போம். அப்போ இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை, இவ்வளோ பெரிய பாக்கியத்தை சபைக்கு தேவன் தந்திருக்கிறார் என்பதை திருச்சபை உணர்ந்து, திருச்சபை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அந்த உண்மையான நல்ல உள்ளுணர்வை தேவனுக்கு வெளிப்படுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்பா, சத்தமா. எப்போவுமே உண்மையான நல்ல உணர்வோடு கூட அதை நீங்கள் மகிமைப்படுத்தும் போதெல்லாம் தேவனை உயர்த்துறீங்க. நீங்கள் தேவன் தந்த ரட்சிப்பை நினைத்து, ஆண்டவர் அழிவுக்கு ஏதுவாக இருந்த என் ஆத்துமாவை, சொல்லுங்க பார்ப்போம், அழிவுக்கு ஏதுவாக இருந்த என் ஆத்துமாவை என்ன செய்தீங்க? என்னை மீட்டு ரட்சித்தீங்கப்பா. இதை ஒரு நாளையும் நீங்கள் அறிக்கையிடணும். ஒருவேளை நான் இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் அறிக்கை இடலைன்னு சொல்கிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பாப்பா. கையை உயர்த்தி, என் ஆத்துமா ரட்சிப்புக்காக நான் தேவ சமூகத்தில் துதிச்சதே இல்லை, தெரியல எனக்கு அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் பெற்ற உடனே, அந்த அறிவு வந்த உடனே என்ன செய்யணும்? நம்ம அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானத்தை பெற்ற உடனே நம்ம அந்த அறிவு வந்துடணும். முதல்ல தேவன் நம்ம எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஆத்துமா ரட்சிப்பு. இதை தான் நீங்கள் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் ஆத்துமா சரியான இடத்துக்கு போய் சேரும். கையை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு. ஆமாம். இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? பலனற்று இருந்தோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தோம். சத்துருடைய எதிர்ப்பு, மனிதர்களுடைய எதிர்ப்பு, பண பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஆனால் தேவன் நமக்கு எல்லாவுமாய் இருந்து பலனாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை என்னை நடத்திட்டே வந்திருக்கிறார். இதை தேவன் தன்னுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்படியாய் விரும்புகிறார். சொல்லணும். நாம சொல்றது புரியுதுங்களா? மூன்றாவது என்ன? உலகத்தில் அடிமைத்தனத்தில் கிடந்தோம். சொல்றது புரியுதுங்களா? அது நம்மை சிறுமைப்படுத்தியது. உலகம் நம்மை ஒடுக்கி கொண்டிருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய விலையேற பெற்ற ஜீவனாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை அறிக்கையிட்டு, இதை தேவ சமூகத்தில் அவர்கள் வசனித்து சொல்லி, அடுத்தது என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 18, 19 வாசிங்க பார்ப்போம். 26, 17 வாசிங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் இதெல்லாம் அறிக்கையிட்டு அவன் என்ன செய்யணுமா? அந்த அதிகாரம் முழுவதும் அதைத்தான் சொல்லும். நீங்கள் வேணா வீட்டில் நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்க்கலாம். தொடர்ந்து அவன் 17வது வசனத்தில் ஒரு முடிவாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். வாசிங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க போய் இப்படி நீ தொடர்ந்து வாக்கு கொடுத்தால் என்னது? நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு, சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழியில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீ வாக்கு கொடுத்தால். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கற்பனைகள் எல்லாம் நான் கை கொண்டு, இது மாத்திரம் இல்லை,
எனக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்தீங்க. அழிவுக்கு ஏதுவாக இருந்த என் ஆத்துமாவே சொல்லுங்கள் மீட்டு ரட்சித்தீங்க. ரெண்டாவது, பெலனற்று இருந்த எங்களுக்கு பெலனா நீங்கள் இருந்தீங்க. உலகத்தில் அடிமைப்பட்டு கிடந்த சிறுமைப்பட்டு கிடந்த எங்களுக்கு மீட்பை கொடுத்தீங்க, பெரிய ரட்சிப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்கள் கற்பனைகளை கை கொண்டு உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். கடைசி வரைக்கும் தேவ சபை செய்ய வேண்டிய ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இதுதான். எப்போ அவங்க கற்பனையை விட்டு விலகிறார்களோ, இந்த கற்பனையை விட்டு அவர்கள் விலகிறார்களோ, எப்பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை விட்டு விலகிறார்களோ, அவங்க ஆத்தும ரட்சிப்பு போயிடும். அவங்க ஆத்தும ரட்சிப்பு சொல்லுங்க பாப்பா, நல்ல கையை உயர்த்தி பலமா சொல்லுங்க. எப்போ அந்த கற்பனையை விட்டு தேவனுக்கு செவி கொடுக்கறத நம்ம மறுத்துறோமோ, அதோட ஆத்தும ரட்சிப்பு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதோட தேவன் செய்த நன்மைகளை நம்மால் உணர முடியாது. எந்த காரியத்துக்கு எப்போ இதுக்கு செவி கொடுக்காம மறுத்துட்டாலே போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அதிகமாக கவனிக்க முடியும். நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால்ன்ற வார்த்தையை அதிகமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். இன்னும் நீங்கள் இப்போ நம்மெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் கோச்சு குறிங்க. மோசே அதிகமாக சொல்லுவார், ஜனங்களை பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு வார்த்தை. என்ன தெரியுங்களா? நீங்கள் இந்த கற்பனையை கை கொண்டு அவர் வழிகள் நடந்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் அழிந்து போவீர்கள்ன்ற வார்த்தையை அதிகமாக உச்சரிச்சிருக்கிறார். நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி சத்தமா கரங்களை தட்டி ஆமேன். என்ன சொல்றாரு? அழிந்து போவீர்கள் பல இடத்துல சொல்லி இருக்கிறார். சொல்லுங்களேன் அம்மா சத்தமா. இப்போ நம்ம அம்மா சத்தத்துக்கு கீழ்பல்ல உனக்கு ஒரு நாளைக்கு அழிவு தானே என்ன சொல்லுவாங்க, சாப விடுறார் பாஸ்டர் அப்படின்றீங்க. பிரைஸ்ல சொல்லுங்க. வேதம் அதானே சொல்லுது. நீங்கள் எங்கள் கற்பனையை கை கொண்டு, இயேசு கிறிஸ்து சொல்கிறேன், நீங்கள் எங்கள் கற்பனையை கை கொண்டால் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்வேன். அப்பொழுது நானும் பிதா உங்களிடத்தில் வாசம் பண்ணுவோன்றார். அப்போதான் தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ண முடியும். அப்போதான் கற்பனையை கைகள் தான் கத்த நடத்த முடியும். இப்போ இந்த ரட்சிப்பணி ஆத்மா ரட்சிப்பணி மறுதளித்து, நீ தேவன் செய்த நன்மையை மறுதளித்து, தேவன் கொடுத்த வாழ்க்கையை மறுதளித்து, அப்போ தேவன் பாராட்டி இவ்வளவு நன்மைகளை அது நடந்தது அவர்களுக்கு. எப்போ இஸ்ரவேலர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனார்களோ, எப்பொழுது தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி போனார்களோ, அவர்களுக்கு பெரிய அழிவு சடுதியிலே வந்தது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் மறந்து போகும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கைவிட்டுருவேன் அப்படின்றார். கையை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு. அவ்வளவு சீக்கிரம் ஆனாலும் அவர்களை விடல. அதான் நம்முடைய தேவன் நல்லவர். சத்தமா முழு பலத்தோட ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னா, இதுலயே நீங்க உபகமத்தில் எழுதி கொடுத்துருவார், இவங்க இந்த மாதிரி தவறெல்லாம் செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அவர்கள் போய் நியாயாதிபதி புஸ்தகத்திலே பாருங்க, எத்தனை சில நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி, ஊழியர்களை அனுப்பி பேசிக்கிட்டே இருக்கிறார், மணந்துருங்க. அவங்க பாவம் உச்சத்தில் போகும்போது தான் உச்சந்தலையிலே அடிச்சார். சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த கிருபையின் காலத்திலையும் கர்த்தர் அதை செய்கிறார். நீங்க மறந்துடக்கூடாது. சபைக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். நீ ஒரு பாவம் செய்கிற, நாம் ஒரு தவறு செய்கிறன்னா தேவன் அதை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். தன்னுடைய வார்த்தையின் மூலமா பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம தொடர்ந்து அந்த சத்தத்துக்கு, அந்த கற்பனையை விட்டு விலகி அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்களாக தொடர்ந்து மீறி 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 நம்ம பாவம் செய்வோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு தேவனுடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு கொடுத்த கிருபையை விட்டு அவர் விளக்கக்கூடும். கிருபை என்ன தெரியுங்களா? மறுபடியும் எப்படியாவது நீ மனம் திரும்பின்னு வாய்ப்பு கொடுக்கிறார். கிருபை விலகாத வரைக்கும் என்னது? சத்தமா சொல்லுங்க. கிருபை விலகாத வரைக்கும் என்னங்க? வாய்ப்பு. சொல்லுங்க. இந்த பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது. கிருபை விலகாத வரைக்கும் என்னது? உனக்கு வாய்ப்பு. தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் நடக்கலையே நமக்கு அப்படின்னா, கிருபை வாய்ப்பு கொடுக்கிறார் திரும்ப மனம் திரும்புவதற்கு. சொல்றது புரியுதுங்களா? ஆனா அது நிலைச்சிருக்காது. அந்த கிருபை என்ன செய்யாது? நிலைச்சிருக்காது. மீறும் போது நடவடிக்கை, தண்டனை மிக பெருசாதான் இருக்கும்.
ஆனா அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கற்பனையை நம்ம கை கொண்டுட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர் சொல்லுகிறார், வாசிங்க. அவர் 18-19 கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரா, நான் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய, நல்லா தெளிவாக்க நீங்க. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீ என்னுடைய, நான் சொல்லி இருக்கிறபடி, நான் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி, நமக்கு தோன்றபடி இல்லை. கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். அவர் திரும்ப நீ கட்டளைகளை கைகொள்வே, என் கற்பனைகளுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்லி இருக்கிறபடி, நல்ல பலமா கையை வைத்து சொல்லுங்க. சொல்றாரு, நீ வாக்கு கொடுத்தாய், அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் சொந்த ஜனம் எப்படி இருப்பீங்க? எனக்கு எப்பொழுதுமே சொந்த ஜனமாவே இருப்பீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். அது மாத்திரமல்ல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், கவனிங்க, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லி இருக்கிறார். என்றென்றைக்கு அவர் உனக்கு தேவனாயிருப்பார். என்றென்றைக்கு நீ அவருடைய பரிசுத்த ஜனமாயிருப்ப. தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாகவே வைத்திருப்பார். கர்த்தர் உன்னை மகிமையாகவே நடத்துவார். எல்லா முழு பலத்தோடு கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் அப்படியே துதிச்சு, எல்லா கண்களை மூடி அப்படியே துதிங்க பாப்போம். கரங்களை தட்டி நல்ல ஆவியில துதிங்க பாப்போம். ஓ பிரைஸ் லார்ட். எல்லா கரங்களை தட்டி, பைபிள் அப்புறம் மூடிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில துதிங்க. ஆண்டவரே, நீங்க தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாம் துதிங்க பாப்போம். நல்ல ஆவியில துதிங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்லா துதிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். எங்களுக்கு கொடுத்த இந்த ஆத்ம மீட்பை நினைக்கிறோம் சொல்லுங்க. அழிவுக்கு ஏதுவாக இருந்த இந்த ஆத்ம மீட்பை நாங்கள் நினைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நல்ல வாயில திறந்து சொல்லி அறிக்கையிடுங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா. என் சத்தம் நின்னா உங்க சத்தம் நிக்க கூடாது. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அழிவுக்கு ஏதுவாக இருந்த எங்களை கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஷாபாலாகா தராபா. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு ரட்சித்தவரே, நாங்கள் ஒரு நாள் மறக்காம சமூகத்தில் நீங்க தந்த ரட்சிப்ப, நீங்க தந்த மீட்பு, ஆத்தும மீட்ப, எங்களுக்கு சரீர பிரகாரமா செய்த நன்மையை நாங்கள் எப்பொழுது அறிக்கையிட்டு எங்களுக்கு தந்த விடுதலையை நாங்கள் எப்பொழுது நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்துவோம் அப்பா. சொல்லுங்க, மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரம் அல்ல, உன் கற்பனைகளை விட்டு விலக மாட்ட ஆண்டவரே. உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்ப ஆண்டவரே. கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். ஒரு ராம ஹசேகா லஹாவுதரி அந்தராமா. ஏமன், ஏமன், ஏமன். இன்னும் ஒரு ராமகா தாரா பாலா தாரா சந்தா லாரி அந்தரே கபாலா தூரா பாபோரி அந்தராபா ரியாந்த ரபா லபா ஷபா லபா ரிக்கபௌதா ரபா லபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில துதிங்க பாப்போம். ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம். கற்பனைகளுக்கு கை கொள்ளுவோம். சொல்லு, கற்பனைகளை கை கொள்ளுவேன், வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியா இன்றைக்கு நாங்கள் எங்களை அறிக்கையிடுகிறோம் அப்பா. அப்பொழுது அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்து, ஆமென், உங்களை எனக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஜனமாக என்றைக்கும் நான் உங்களை வைத்துக் கொள்ளுவேன். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.